கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமையான கிரியைகளை நடப்பித்து அதிசயங்களை காண செய்வாராக. இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 82 அதன் 1வது வசனம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல சபை என்று வந்தால் ஒரு கூட்டமாக இங்கே காணப்படுகிறது. முதலாவதாக நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஸ்தோத்திர சபைகளிலே தேவன் எழுந்தருளுவதற்கான வாய்ப்புகளை அல்லது தேவன் எழுந்தருளுவதற்கான சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே தேவன் எழுந்தருளின பொழுது சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவன் எழுந்தருளினால் என்ன நடக்கும்? ஸ்தோத்திரம். தேவன் எழுந்தருளும் பொழுது அந்த தேவன் எழுந்தருளுகிற இடத்திலே தேவ ஜனத்திற்கு விரோதமான செய்கைகள், தேவ ஜனத்திற்கு விரோதமான சத்துருவின் சூழ்ச்சிகள், கோபங்கள், வைராக்கியங்கள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே முறியடித்து தேவ ஜனத்தை ஜெயமாக நடத்துகிற தேவனாக அங்கே வெளிப்படுவார். அது மட்டுமல்ல, தேவன் எழுந்தருளும் பொழுது பகலும் இரவும் பாதுகாப்பான ஜீவிதம் உண்டாக வாழ்க்கை உண்டாக ஆரம்பிக்கும். தேவன் எழுந்தருளும் பொழுது வாழ்வின் பகுதிகளில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். தேவைகள் எல்லாம் நிவர்த்தியாக்கப்படும். அவர்களுடைய வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் அவர்களுக்காய் கொடுக்கப்படும். இதுதான் தேவன் எழுந்தருளும் பொழுது உண்டாகிற மகத்துவமான செயலாயிருக்கிறது. மாத்திரமல்ல, தேவன் எழுந்தருளும் பொழுது ஸ்தோத்திர தொடர்ந்து முன்னேறுவதற்குரிய ஒரு சத்துவமும் பலனும் தேவ ஜனத்திற்கு உண்டாயிருக்கிறது. தேவன் எழுந்தருளின பொழுது அவர்கள் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வீடுகளிலும் தங்கியிருக்கும்படியாக அங்கே கிரியை நடப்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் தேவன் எழுந்தருள வேண்டும். நம்முடைய சபைகளில் தேவன் எழுந்தருள வேண்டும். அப்பொழுது நாம் சமாதானமான வாழ்வை அனுபவிக்க, நன்மையான குறைவற்ற வாழ்வை அனுபவிக்க அது ஏதுவாயிருக்கும். நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் வல்லமை என்றும் மனித யோசனையின் திட்டங்களின் என்றும் விலக்கி கர்த்தருடைய இரக்கத்தினாலே மகிமையான தேவ செயல்களை கண்டு கலிகூற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துகிறவராய் இருக்கிறார். நாட்களிலே நம் வாழ்க்கையிலே தேவன் எழுந்தருளுவதற்காக நாம் தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய சபைகளிலே தேவன் எழுந்தருளுவதற்காக தேவனே முழுமையாய் சபைகளை ஆளுகை செய்து நடத்த நாம் இடம் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் எழுந்தருளுவதற்காகவும் தேவ நீதி செலுத்துவதற்காகவும் தேவன் ஆளுகை செய்து நடத்துவதற்காகவும் தன்னுடைய வாழ்வில் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த நன்மைகளுக்கும் குறைவில்லாதபடி, எந்த சேதமும் இல்லாதபடி, எந்த ஒடுக்குதலும் நெருக்குதலும் இல்லாதபடி, சத்துருக்களுடைய பயங்கள் இல்லாதபடி செம்மையாய் இந்த விசுவாச பிரயாணத்தை தொடர அது ஏதுவாயிருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் தேவன் எழுந்தருள நாம் தேவனுக்கு இடம் கொடுப்போம். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்வில் எழுந்தருளி எல்லா தீமைகளுக்கும் எல்லா குறைவுகளுக்கும் விலக்கி நம்மை செம்மையாகவும் நன்மையாகவும் நிறைத்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் வாழ்விலே கர்த்தர் எழுந்தருள வேண்டும். எங்கள் சபையிலே கர்த்தர் எழுந்தருள வேண்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் பகுதிகளிலே கர்த்தர் எழுந்தருளும் பொழுது ஆண்டவரே சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்களே. எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் மந்திரங்களும் ஆண்டவரே செயலற்று போகுமே. ஒரு வழியாய் எங்களுக்கு எதிராய் வருகிறவர்கள் 7 வழியாய் எங்களுக்கு முன்பாக ஓடிப்போவதற்கு ஏதுவாகுமே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடி பாதுகாப்பான வாழ்வு வாழ எங்களுக்கு அது ஏதுவாயிருக்குமே. குறைவுகள் ஸ்தோத்திரம், தாகங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி
திருப்தியாய் நடத்த ஆண்டவரை கர்த்தர் எங்கள் வாழ்வில் எழுந்தருள கர்த்தரை நாங்கள் அனுமதிக்கிறோம். எல்லா காலகட்டத்திலும், எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா நாளிலும், எல்லா நேரத்திலும் கர்த்தர் எழுந்தருளியிருப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணங்கள் நடுவிலே கர்த்தர் எழுந்தருளினது போல எங்கள் நடுவிலும் கர்த்தர் எழுந்தருளி மகிமையானவைகளை செய்ய இந்த காலை நேரத்திலே கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறோம், எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் எழுந்தருளி நடப்பிக்க போகிற கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.